ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் ரோமர் நிருபத்தை தியானித்து வருகின்றோம். அதை சற்று ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், முதல் அதிகாரத்திலே முதல் 15 வசனங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரோம சபையை காண கொண்டிருந்த வாஞ்சையை குறித்து அவர் எழுதுகின்றார். 16-17 வசனங்களிலே ரோம நிருபத்திற்கான கருப்பொருளான விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற கருத்தை அறிமுகம் செய்கின்றார். பின்பு ரட்சிப்பு ஏன் தேவை, அதற்கு தடையாக இருக்கிற பாவம் குறித்து 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரை பேசினார். 3வது அதிகாரம் 21 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த கருத்திற்கு வலு சேர்ப்பதற்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்தும் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நிரூபிப்பார். ஏனென்றால் யூதர்களுக்கு அது மிக மிக முக்கியமானது. ஆகவே அதை நிரூபித்த பின்பு 5ஆம் அதிகாரம் தொடங்கி 8ஆம் அதிகாரம் வரை ரட்சிப்பு, அது குறித்தான ஆசீர்வாதங்கள், குறிப்பாக பரிசுத்தப்படுதல் குறித்த கருப்பொருளை மிக விரிவாக விவாதித்தார். அதன் பின் 9ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருகின்றோம். இந்த 9, 10, 11 அதிகாரங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்திற்கும் சபைக்குமான ஒற்றுமை வேற்றுமைகளை குறித்து மிக நேர்த்தியாக விவாதித்திருப்பார். அடுத்து 12வது அதிகாரம் தொடங்கி மீதமுள்ள அதிகாரங்களிலே கிறிஸ்தவ வாழ்வியல் குறித்து விவாதித்திருப்பார். சில வேளைகளிலே சில அறிஞர்கள் இவனமாக சொல்வார்கள், 8ஆம் அதிகாரத்துக்கு அடுத்ததாக 12ஆம் அதிகாரத்தை நாம் படித்தாலும் கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்த எந்த இடத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதாவது அது அது அதன் மூலம் அவர்கள் சொல்ல வருகிறது என்னவென்றால், 8ஆம் அதிகாரத்துக்கு பின்பு நேரடியாக 12ஆம் அதிகாரத்துக்கு சென்று படித்தாலும் எந்த விதமான இறையியலோ வாழ்வியலோ குழப்பம் வராது. அப்படியானால் 9, 10, 11ஆம் அதிகாரங்கள் தேவையில்லையா? அப்படி வந்துவிடக்கூடாது. அது தேவைதான். அது நேரடியாக கிறிஸ்தவ அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடாமல் உலகளாவிய கிறிஸ்தவம் எந்த விதமான பார்வையை கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஆலோசனை. ஏனென்றால் உலகளாவிய கிறிஸ்தவத்திற்கு ஒரு பார்வை உண்டு. அது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்திற்கும் சபைக்குமான ஒற்றுமைகள் என்ன அல்லது வேற்றுமைகள் என்ன, இதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக நாம் இந்திய நாட்டிலே அல்லது யூரோப்புக்கு வெளியே என்று சொல்லும்போது யூரோப்பில் மட்டுமல்ல, ஆசியாவுடைய பெரும்பகுதிகளிலே யூதர்கள் அதிகம் இல்லை. ஆகவே சில வேளை சில வசன பகுதிகளை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஏனென்றால் சில வசன பகுதிகள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் இடையேயான கருத்து விவாதங்களை குறித்து பேசியவை. அந்த விதத்திலே 9, 10, 11 அதிகாரங்களும் முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையேயான அந்த கருத்து வாத பிரதிவாதங்களுக்கு பதில் கொடுத்த ஒரு வசன பகுதி. ஆகவே யூதர்கள் இருக்கிற பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் இதை சற்று எளிதாக புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே ஆங்காங்கே ஒரு சில யூதர்கள் இருந்தாலும் கிறிஸ்தவ சபைக்குள் யூதர்கள் இல்லை. பொதுவாக நான் அறிந்தவரையிலே ஒருவர் இருக்கலாம், மறைவாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலும் இல்லை. ஆகவே யூதர்கள் இல்லாத ஒரு சூழலிலே சில கிறிஸ்தவர்கள் இந்த 9, 10, 11 அதிகாரங்களை புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமப்படுவர்.
அப்படி சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. அதற்காகத்தான் சில அறிஞர்கள் சொல்வது 8ஆம் அதிகாரத்துக்கு பின்பு நேரடியாக 12ஆம் அதிகாரத்துக்கு போனாலும் கிறிஸ்தவ வாழ்வியல்லே, கிறிஸ்தவ இறையியல் நம்பிக்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் உலகளாவிய கிறிஸ்தவம் என்று நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்திற்கும் சபைக்குமான தொடர்பு என்ன, ஒற்றுமை என்ன அல்லது வேற்றுமை என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய மீட்பராய் இயேசு கிறிஸ்து, ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திலே பிறந்தார். ஆதி கிறிஸ்தவம் இஸ்ரவேல் தேசத்திலே பெந்தேகோஸ்து நாளிலே எருசலேமிலே ஆரம்பித்தது. எருசலேம், யூதேயா, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டுள்ளனவாக எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் அவனமாக கிறிஸ்தவம் உலகளாவிய ஒரு அமைப்பாக மாறியது சபை என்கிற பார்வையிலே. ஆகவே சபை வளர்ந்து வரும்போது யூதர்கள் மட்டுமல்ல, புற இனத்தோரும் வந்தார்கள். பெந்தேகோஸ்து நாளிலே எருசலேமிலே சபை ஆரம்பித்த போது யூதர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அது ஞானஸ்நானம் பெற்ற 3000 பேரும் யூதர்கள் தான். அடுத்து யூதேயா பகுதியிலே கிறிஸ்தவம் பரவிய போதும் அதில் யூதர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் யூதேயாவுடைய எல்லை கடந்து சமாரியாவுக்கு போகும்போது சமாரியா பட்டணத்திலே சமாரிய தேசத்தைச் சேர்ந்த சிலர் கிறிஸ்துவை தங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். அன்றிலிருந்து இந்த கருத்து வாதங்கள், தர்க்கங்கள் அல்லது சம்பாஷணைகள் ஆரம்பித்தன. ஏனென்றால் அது எப்படி இந்த சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் சமாரியர்கள் வர முடியும் என்கிற கேள்வி எழும்பினது. அதற்கு பதில் கொடுக்கிறதற்குத்தான் ஆண்டவர் சமாரியர்களை பார்ப்பதற்கு அப்போஸ்தலரை அனுப்பி, அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக அங்கே காட்டப்படுகிறது. ஏனென்றால் அப்போதான் யூதர்கள் சமாரியர்களை சபையிலே ஏற்றுக்கொள்வார்கள். ஆகவே இப்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நினைவுகூர்வோமானால் சபைக்குள்ளாக யூதர்களும் வந்துவிட்டார்கள், சமாரியர்களும் வந்துவிட்டார்கள். அடுத்ததாக சற்று மீண்டும் அப்போஸ்தலர் நடவடிக்கை நான் செல்வோமானால் 10ஆம் அதிகாரத்தில் வருவோமானால் கொர்நேலி என்கிற ஒரு மனிதன், அவன் புற இனத்தவன். புற இனத்தவன் என்றால் பைபிளிலே புறஜாதி என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புறஜாதி என்றால் நம்முடைய ஆசிய பகுதிகளில் இருக்கிறவனமான ஜாதி அமைப்பு அல்ல, அது புற இனத்தவர் என்கிற வார்த்தை அல்லது புறதேசத்தவர் என்கிற வார்த்தை. யூதர்கள் யூதர் அல்லாத புற மக்களை குறிப்பிடுவதற்கு பல வேளைகளிலே புற இனத்தவர் அல்ல புறஜாதியர், ஆங்கிலத்திலே ஜென்டைல், கிரீக்கில் எத்னோஸ் என்கிறதான வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அந்த புற இனத்தை சார்ந்த, அதை யூதர் அல்லாத, யூதரும் அல்ல யூத கலப்பினமான சமாரியரும் அல்லாத முற்றிலுமான புறதேசத்தவன கொர்நேலியுடைய வீட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார். அந்த சுவிசேஷம் அங்கு அறிவிக்கப்பட்டபடினாலே அன்று முதல் புற இனத்தோரு சபைக்குள் வருகிறார்கள். இப்படி சபையானது யூதர்கள் மத்தியில் ஆரம்பித்தாலும் அது பரவி படிப்படியாக சமாரியர்கள் புற இனத்தவர் என்று வந்து அது கொர்நேலியுடைய வீடு மட்டும் இல்லாமல் அது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லைகள் எல்லாம் சென்றது. இன்னும் சொல்ல போனால் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய எல்லை கடந்தும் புற இனத்தவர் மத்தியிலே சபை என்கிற அமைப்பு அமைக்கப்பட்டாயிற்று. இப்போது யூதர்களுக்கும் ஒரு கேள்வி, அது என்னவென்றால் அது எப்படி இந்த புற இனத்தவர்கள் சபையில வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள உரிமை தங்களுக்கு உண்டு என்று கேட்கலாம். ஆர் how can the Gentiles claim that they have an inheritance in the kingdom of Jesus Christ which he is going to establish in the future? ஏனென்றால் அவர்கள் நினைத்தார்கள் அது எங்களுக்கு மட்டும் உரியதுன்னு நினைத்தார்கள். புற இனத்தவருக்கும் ஒரு கேள்வி இருந்தது, அது எப்படி ஆண்டவர் இஸ்ரவேலை தள்ளிவிட்டாரோ, ஆக இனி எங்களுக்கு மட்டும்தான் ராஜ்யமோ என்கிற ஒரு கேள்வியும், சில வேளையில் அது இருமாப்பாகவும்
யூதர்களை சற்று எள்ளி நகையாடக்கூடிய அளவிலும் போனது. ஆகவே முதல் நூற்றாண்டு சபையிலே யூதர்களும் கணிசமாக இருக்கிறார்கள், புற இனத்தவரும் பெரும்பான்மையான இருக்கிறார்கள். ஆகவே இந்த 2 பேரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒன்றாக இருக்கிறார்கள் என்று எபேசியர் நிருபத்தில் எழுதியிருக்கிறார், கொலோசியர்ல எழுதியிருக்கிறார். அதை தேவனுடைய ரகசியம் என்று சொல்வார் பவுல் அப்போஸ்தலன். அந்த யூதரும் புற இனத்தோரும் சேர்ந்த சபையை புது மனிதன் என்று ஒப்பிடுகிறார் எபேசியர் நிருபத்திலே. ஆனால் இந்த 2க்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை இந்த ரோமர் 9, 10, 11 அதிகாரங்களிலே தான் மிக விரிவாக எழுதுகிறார். ஆகவே தான் நாம் இன்றைக்கு அந்த பகுதியை படிக்கின்றோம். இதை நாம் தமிழர்களாக அல்லது இந்தியர்களாக புரியும் போது சில கடினம் இருக்கும். காரணம், நம்முடைய பகுதியில் யூதர்கள் இல்லை. யூதர்கள் இருந்தால்தான் இந்த கேள்விகளை நாம் நேரடியாக எதிர்கொண்டிருப்போம், அதற்கு பதிலே நாம் கொடுக்க முடியும். ஆகவே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற உலகளாவிய சபைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுல் மூலம் கொடுத்த ஆலோசனை. அடுத்ததாக இந்த 3 அதிகாரங்களையும் சிலர் ஈவனமாக சொல்வார்கள். 9ஆம் அதிகாரம் இஸ்ரேல் தேசத்துடைய கடந்த கால வரலாற்றை மதிப்பிடுகிறது, அதாவது கிறிஸ்தவத்தின் பார்வையிலே. அதுபோல 10ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் தேசத்துடைய இன்றைய நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் சபையின் பார்வையிலே மதிப்பிடுகிறது. 11ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய எதிர்கால மகிமையை சொல்லுவதோடு சபையும் எவ்வளமாக அந்த மகிமையிலே பங்கெடுக்கும், அதாவது இஸ்ரவேலும் சபை இணைந்து அது எப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடு இல்லாமல் இணைந்து இயங்கும் என்பதை 11ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். ஸோ இது 9, 10 அதிகாரத்துக்கான ஒரு சிறிய அறிமுகம். 9 இஸ்ரவேலின் கடந்த கால வரலாற்றை கிறிஸ்தவத்தின் பார்வையில் மதிப்பிடுகிறது. 10ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய இன்றைய நிலையை அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் சபையுடைய பார்வையிலே மதிப்பிடுகிறது. 11ஆம் அதிகாரம் இஸ்ரவேலுடைய எதிர்கால மகிமையிலே சபையாகிய புற இனத்தோரும் பங்கெடுப்பார்கள், அவர்கள் இணைந்து இருப்பார்கள். ஆகவே ஒருவருக்கொருவர் ஈடனமாகவோ பழியாகவோ இருமாப்பாகவோ இருக்க வேண்டியதில்லை என்கிற ஆலோசனையை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக செல்வோம். இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் செல்லும்போது ஒரு காரியத்தை நாம் மீண்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு புற இனத்தவர் எப்படி சபையிலே வந்தார்கள் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அதற்குத்தான் பதில் கொடுக்க விளைகின்றார். அப்போது இஸ்ரவேலுடைய கடந்த கால வரலாற்றிலே விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நிலைமையையும் அது தேவனுடைய முழு உரிமை என்கிற காரியத்தை விவாதிக்கின்றார். மேலும் இஸ்ரவேலரிடம் ஒரு தவறான நம்பிக்கை இருந்தது. அது என்னவென்றால், ஆபிரகாமின் புத்திராகிய எங்களுக்கு மட்டுமே ராஜ்யம் என கற்பனை செய்து வந்தார். கற்பனை என்றால் அவங்களாகவே நினைச்சு கொண்டாங்க, மேசி அமைக்கிற ராஜ்யத்தில் எங்களுக்கு மட்டும்தான் பங்கு, ஆபிரகாமின் புத்தர்கள் மட்டும்தான் போவோம், அதிலும் ஆபிரகாம் புத்திரராகிய யாக்கோபின் வம்சவழியில் வந்த நாங்கள் மட்டும் போவோம் என்று கருதினார்கள். அது அவருடைய ஒரு தவறான கருத்து. அதற்கும் இதிலே பதில் கொடுக்கின்றார். அதுபோல நியாயப்பிரமாணம் மூலம் மட்டுமே ராஜ்யத்தை அடைய முடியும் என்றும் கருதினார்கள். என்னெல்லாம் புற இனத்தவர்களிடம் நியாயப்பிரமாணம் இல்லை, ஆக அவர்கள் எப்படி ராஜ்யத்தில் வர முடியும் என்கிற கேள்வியும் எழுந்தது. ஆகவே இந்த 2 கேள்விகளுக்கும் யூதர்களுக்கு பதில் கொடுக்க வரலாற்றிலிருந்து சில நிகழ்வுகளை மிக அழகாக பவுலுக்கே உரிய தர்க்க சாஸ்திர அடிப்படையிலே, தத்துவார்த்த அடிப்படையிலே மிக அழகான பதிலை கொடுக்கின்றார். நாம் சில வேளை புரிவதற்கு திணறலாம். காரணம், மீண்டும் சொல்வது, நம்முடைய சபைகளிலே ஒரு 5-10 யூதர்கள் குடும்பம் இருக்குமானால் இந்த கேள்விக்கு நாமும் நேரடியாக பதில்
கொடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கலாம். அப்படி இல்லாதபடியினாலே சில வேளை நாம் இந்த வசன பகுதியை திணறுவோம். மற்றபடி உலகமெங்கும் எங்கெல்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த இறையியலை தெளிவாக புரிந்திருப்பார்கள். ஆகவே நாமும் இதை புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய உலகம் குளோப் இஸ் எ வில்லேஜ், இல்லை, உலகமே ஒரு கிராமமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் எல்லா மக்களும் சென்று பணி செய்கிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். ஆகவே ஏதோ ஒரு இடத்திலே நாம் ஒரு யூதனை காணும்போது அவன் சபையை குறித்து ஒரு கேள்வி நம்மிடம் கேட்பானால் இஸ்ரேல் தேசத்துக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை நாம் அவருக்கு விரிவாக சொல்வதற்கு ஒரு தேவை எழுமானால் இந்த இறையியலை நாம் அறிந்திருப்போமானால், இஸ்ரேலுக்கும் சபைக்குமான தொடர்பு குறித்த இறையியலை அறிந்திருப்போமானால் நாம் அதற்கு பதில் சொல்ல முடியும். சரி, இப்போது நாம் இந்த 9ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 9ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி 1 முதல் 13 வசனங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தம் தோற்கவில்லை என்கிற வாதத்தை வைக்கின்றார். ஏன் தேவனுடைய வாக்குத்தத்தம் தோற்கவில்லை என்று அந்த வாதத்தை வைக்கிறார் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்தவண்ணமாக யூதர்கள் நினைத்தார்கள் புறையினத்தவர்கள் சபையில் வந்து அதன் மூலம் அவர்கள் ராஜ்யத்துக்குள் வருவதாக இருந்தால் ராஜ்யம் எங்களுக்கு மட்டும் என்கிற அந்த கருத்தின் அடிப்படையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தோற்றுவிட்டதா என்கிற ஒரு கேள்வி ஒரு யூதனுக்கு எழும்பும். நமக்கு எழும்பாது, யூதனுக்கு எழும்பும். அதுதான் சொல்லாரு, புறையினத்தவர்கள் சபைக்குள் வருவதால் தேவன் ஆபிரகாமுக்கோ அதை தொடர்ந்து அவன் ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் தோற்கவில்லை, மாறாக அது சரியாக நிறைவேறும். 2வது 14 தொடங்கி 29 வசனத்திலே தேவனுக்கு தமது விருப்பப்படி செய்ய உரிமை உண்டு. அதாவது புறையினத்தவர் எப்படி சபைக்குள் வந்து ராஜ்யத்தில் வரலாம் என்கிற ஒரு கேள்வி யூதர்கள் கேட்பார்கள். அதற்கு பதில் சொல்றாரு, அதை கேட்கறதுக்கு நீ அல்ல, அது தேவனுடைய உரிமை என்று சொல்லுகின்றார். 30 முதல் அந்த அதிகாரம் முடிவுள்ள வசனங்களிலே அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்கிற கருத்தை யூதருடைய நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே ஒப்பிட்டு பேசுகின்றார். அது ஏற்கனவே ஒப்பிட்டது தான் அங்கே ஒரு கன்க்ளூஷன் போல மீண்டும் வருவார். சரி, இனி நாம் வசனமாக செல்வோம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. எதனால? இந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள், இந்த 2 வார்த்தையை நம்ம மாற்றி பயன்படுத்தலாம், தவறொன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவை பெந்தேகோஸ்து நாளிலே சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், யூதேயரும் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். புறயினத்தவர்கள் சபையில் வந்தவுடனே இடறுகிறார்கள். ஆகவே அவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு போது தயங்குகிறார்கள். பெருமளவிலான யூதர்கள் இப்போ சபைக்கு வர்றதே இல்லை, சபை பக்கமே வர்றதில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தயங்குகிறார்கள். இன்னும் சபையை மிகுந்த துன்பப்படுத்தினார்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் சபையை துன்பப்படுத்தினார்கள். பவுல் கூட ஒரு காலத்தில் அப்படி செய்தவன் தான், நமக்கு தெரியும். ஆனால் இப்படி அவர்கள் இயேசுவை புறக்கணித்தது தொடர்ந்தபடினாலே பவுல் மிகுந்த வேதனைப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற ஒரு யூதனாக இருந்தாலும் சரி, ஒரு உலகத்தினுடைய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள் வர முடியாது, அதை தொடர்ந்து வருகிற நித்திய ராஜ்யத்துக்குள்ளும் செல்ல முடியாது. அது அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தான் அவன் சொல்கிறான், எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறேன்னு சொல்கிறான். ஏனென்றால் 1 முதல் 13 வசனங்களில் நாம் ஏற்கனவே பார்த்தோன்னமாக தேவ வாக்கு தத்துவம் தோற்கவில்லை என்கிற வாதத்துக்கு போகும்போது முதலாக தன்னுடைய மனவேதனை சொல்லி அப்படி ஆரம்பிக்கின்றான். நான் சொல்கிறது பொய் அல்ல, அவனுடைய இறுதி வேதனை பொய் அல்ல, மேம்போக்கா பேசவில்லை, கிறிஸ்துக்குள் உண்மை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாக இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதற்கு தேவனுடைய ஆவியோடு கூட நம்முடைய ஆவியும் சாட்சியாக இருக்கிறது என்று 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்வார். அதுபோல் இந்த இடத்திலும் இஸ்ரவேல் மக்களை குறித்த மனவேதனை எனக்குள் இருக்கிறது என்பதற்கு நான் பொய் சொல்லலைன்னு சொல்கிறாரு, நான் உண்மையை சொல்கிறேன் என்று சொல்கிறாரு. மேலும் பரிசுத்த ஆவிக்குள் நான் இந்த மனசாட்சியும் சாட்சியாக இருக்கிறது சொல்கிறார்.
அதாவது அதில் எந்த மாய்மாலமும் இல்லை, இந்த வேதனையில் இந்த மானமாயமும் இல்லை. அவர் ரட்சிக்கப்பட வேணுங்கிற அந்த வாஞ்சையோடு அவன் அதை ஆரம்பிக்கின்றான். அதான் 3ஆம் வசனத்தில் சொல்கிறான், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய, நமக்கு தெரியும் என் இனத்தவர் என்றால் இப்போ அவர் யாரை சொல்கிறார்? இஸ்ரவேலர், யூதர், அல்லது அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த இஸ்ரேல் தேசத்தவர், யாரையும் குறிக்கிறார். என் சகோதருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இது ஒரு அருமையான ஒரு ஒரு வாதம். அது ஒரு யூதனுக்கு தான் அது புரியும், நமக்கும் புரிய வேண்டும். என்ன சொல்கிறான்னா, என்னை தவிர மொத்த இஸ்ரவேல் தேசமும் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு மித்தமாக நான் சபிக்கப்பட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இது எப்படி வருகிறது தெரியுமா? அந்த ஆரியம் என்று எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு சபிக்கப்பட்டபடியே, அவர் சபிக்கப்பட்டபடியால், சிலுவையில் அடிக்கப்பட்டபடியால் முழு உலகத்துக்கும் மீட்பு வந்தது அல்லவா? அதுபோல இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டபடினாலே முழு உலகத்துக்கும் மீட்பு வருவதற்கான வழி திறந்தது போல, மொத்த இஸ்ரவேல் தேசமும் இயேசு ஏற்றுக்கொள்ளுமானால் அவர்கள் நிமித்தம் நான் சபிக்கப்பட்ட ஒரு நிலை போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தேசம் சபிக்கப்பட்டு விடக்கூடாது, ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது, எனது மக்கள் அதை இழந்து விடக்கூடாது. அவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னா நான் சபிக்கப்பட்ட ஒரு நிலையை எடுத்து கூட வெக்கத்தோடு வாழ்வது கூட நான் சொல்லலாம். பாருங்க, அந்த அளவுக்கு தன்னை தியாகம் செய்வதற்கு அவன் தயாராக இருக்கின்றான். யாருக்காக? தன் தேசத்துக்காக, தன் தேச மக்களுக்காக, தன் இனத்தாருக்காக, சன் சோதருக்காக. ஆனால் துரதிர்ஷ்டம் அவர்கள் இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலரே. யாரு? யாக்கோபு வம்சத்தில் வந்த அவர்கள். புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவருடையவர்களே. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமென். இந்த 4-5 வசனங்களிலே யூதர்களுக்கு கிடைத்த 7 ஆவிக்குரிய உரிமைகளை சொல்கிறார். அதாவது இஸ்ரவேலுக்கு கிடைத்த 7 ஆவிக்குரிய உரிமைகளை சொல்கிறார். அது என்னன்னா, புத்திர சுவிகாரம், ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்த அந்த புத்திர சுவிகாரமும் அது தேவனுடைய சுவிகாரமும், மகிமையும், அந்த ஷஹீனா மகிமை என்று அங்கே சொல்லப்படுகிறது, உடன்படிக்கைகளும், ஆபிரகாமை அழைத்து அவனுடைய வம்சத்துக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கைகள், நியாயப்பிரமாணமும் தேவாராதனைகளும், எருசலேம் ஆலயத்தில் அந்த ஆராதனை முறைமுள்ள அந்த அழகு, வாக்கு தத்தங்களும், அதாவது அந்த ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படுங்கிற வாக்கு தத்தங்கள் மற்றும் இன்னொரு வாக்கு தத்தங்களும், அடுத்ததாக அடுத்த பக்கத்தில் வருகிறதான மாம்சத்தின்படி உலகத்தை ஆளப்போகிற கிறிஸ்து உள்ளே பிறந்தாரே. இப்படி இந்த 7 ஆசீர்வாதங்களும் உரிமைகளும் உங்களுக்குள்ளதான். அதில் முக்கியமாக 5ஆம் வசனத்தில் கிறிஸ்துடைய தெய்வீகத்தை குறித்தும் ஒரு வார்த்தை அவர் அங்கே சொல்கின்றார். அது என்ன தெரியுமா? கிறிஸ்துவும் அவர்கள் பிறந்தாரே, இவர் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். ஆமேன். இன்னைக்கு பலர் நம்மகிட்ட கேட்பாங்க, இயேசு தேவன் ஏதாவது சான்று இருக்கான்? நிறுவங்களில் சுவிசேஷங்களில் இயேசுவே சொல்லியிருக்கிற இடங்களை நாம் பார்க்கிறோம். அது நேரடியாக அவர் சொல்லாமல் இது இறையியல் அடிப்படையில் சொல்லியிருப்பார், நானே அவர்னு சொல்லியிருப்பார். இங்கே அதையெல்லாம் அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அப்போ இயேசு கிறிஸ்து மனிதனாக மட்டுமல்ல தேவனாகவும் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துடைய தெய்வீகத்திற்கு இது ஒரு அருமையான சான்றான வசன பகுதியாக இருக்கிறது. அடுத்ததாக 6ஆம் வசனத்திலிருந்து அவர் தேவனுடைய திட்டத்திற்காக தேவன் எப்படி மனிதர்களை தெரிந்து கொள்கிறார் என்கிற அந்த கருத்தை விளக்குகின்றார். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது.
அது என்னன்னா, அதான் யூதர்கள் சொன்னாங்க தெரியுமா? அப்போ புற இனத்தவர்கள் சபையில் வந்தால் வாக்குத்தத்தம் தோற்று விட்டதா, தேவனுடைய திட்டம் தோற்று விட்டதா, ராஜ்யத்திலே எங்களுக்கு பங்கு இல்லைன்னா அது எப்படி, அது தேவன் தோற்று விட்டதாக தானே எண்ணணும், இப்படியெல்லாம் தேவையற்ற வாதங்கள் வைக்கிறாங்க. அதான் சொல்லாரு, அப்படி சொல்லக்கூடாது. தேவவசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது, அது தேவனுடைய திட்டம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் தேவனுடைய திட்டத்தில் ஒரு அம்சம். அது யூதர்கள் சரியாக புரியல, அது பின்னால் அவர் விளக்குவார். ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே. இது நம்முடைய இன்றைய வார்த்தையில சொல்வதா இருந்தால், இந்த கேள்வி கேட்ட இஸ்ரவேலுக்கு கொடுத்த நெத்தி அடி. என்ன சொல்லாதேமா, நீ ஆபிரகாம் சந்ததியில் பிறந்த எல்லாரும் ராஜ்யம் உண்டு ராஜ்யம் உண்டுன்னு சொல்ற இல்ல, அப்படி இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்த எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. ஏன் தெரியுமா? ஆபிரகாமில் பிறந்த இஸ்மவேலுக்கு வாக்குத்தத்தம் வராது. ஆபிரகாமுக்கும் கெத்தூராளுக்கும் பிறந்த பல பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் ஆகிய அந்த ராஜ்யத்தில் பங்கு இல்லை. அதுபோல பெருமை பாராட்டுகிற உங்களையும் சிலருக்கு ராஜ்யத்தில் பங்கு இல்லை. சாதாரண பதில் நினைக்கிறீங்களா? இந்த பதிலை சொன்னால் பவுலை கொல்லாமல் விடுவாங்களா? அதனால தான் அவரை கொல்ல பார்த்து, அதனால தான் அவரை பிடிச்ச ஜெயிலில் போட்டாங்க. அதை கொலை செய்யல அவர் சொல்லுவார். இஸ்ரவேல் வம்சத்தர் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவே நீ நினைக்கிற இல்லை. அடுத்த தொடர்ந்து சொல்லாது, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாரால் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. அதாவது அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும்னா அந்த வார்த்தை கிரீக்கில் ஸ்பெர்மா, அதில் தான் ஸ்பெர்முங்கிற வேர்டு வருகிறது. எவ்வளோ நுட்பமாக அந்த வார்த்தையை சொல்ல பாருங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக, அவருடைய ஆபிரகாமுடைய வித்தில் இருந்து வந்தாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்ல. அதான் என்ன பார்த்தோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இஸ்மவேல் இல்லை. அதை தொடர்ந்து படிங்க. ஈசாக்கிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஈசா கிட்ட தான் அவனுக்கு சந்ததி வரும், வாக்குத்தத்த சந்ததி வரும், இஸ்மவேலிடம் அல்ல. அப்போ ஒன்றை பிரித்து விடுறார், ஆபிரகாம் சந்ததியிலே ஒன்றை பிரித்து விடுறார். இது அருமையான வாதம். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆபிரகாமுக பிள்ளைகள் தான், மாம்சத்தில் பிறந்தவங்க தான், ஸ்பெர்மிலிருந்து பிறந்தவங்க தான். ஆனால் அவர்களுக்கு ராஜ்யத்தில் பங்கில்லை. அடுத்து அது வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்னப்படுவார்கள். அப்போ யாருக்கு அந்த ராஜ்யத்தில் பங்குண்டு? வாக்குத்தத்தின்படி. வெறும் பிறப்பாலோ வெறும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதனால அல்ல. யார் யார் அந்த வாக்குத்தத்தை மெய்யாய் நம்பி, அப்ப மறைமுகமாக the faith is important. Not only birth and observing the law, but faith on the promise. மேம்போக்கான faith கூட இல்லை, very deep faith இருக்க வேண்டும். ஆகவே வாக்குத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி எனப்படுவார்கள். அப்ப அர்த்தம் என்னது? தேவன் ஒரு ராஜ்யத்தை அமைப்பாருங்கிற அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும், ஆழமான வார்த்தை, யூதனுக்கு ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும், அந்த சந்ததி எகைன் ஸ்பெர்ம். அப்போ என்னன்னா, அவனுக்கு ஸ்பெர்ம்லேருந்து பிறந்ததுனால ஒருத்தன் ராஜ்யத்தின் புத்திரர் அல்ல, மாறாக ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் விசுவாசம் வைக்கிற அனைவரும் அவனுக்கு ஸ்பெர்ம்லேருந்து வந்ததாக கருத வேண்டும். எப்படி இருக்கும் யூதனுக்கு? ஒருவேளை நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஒரு யூதனுக்கு அது சகிக்க முடியாத அளவு இருக்கும். பவுல் இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டாக கொடுக்குறார், அழகாக கொடுக்குறார். சொல்றார் அடுத்தது, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, அந்த வாக்குத்தத்தம் என்ன, எதிலாலும் விசுவாசம் இருக்கணும். குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இது ஆபிரகாம் கொடுத்தது. அதுலேருந்து பறந்து வரும்போது கடைசியில் அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு முடிப்பார்லாம். அப்போ அது ஸ்டெப்பாக வரணும். அப்போ மறைமுகமாக சொல்லும்போது
ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் முழுமை கிறிஸ்துவில் வருகிறது. அந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலம்தான். சரி, அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவுமல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கின் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது, இப்போ ஆபிரகாம்லேருந்து அந்த 2வது தலைமுறை ஈசாக்கு வருகிறான். அங்கே எப்படி ஆண்டவர் ஒரு ஆளை தெரிந்தெடுக்கிறார்? பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ள வேண்டியே இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு. இப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் ஆழமான வார்த்தை. இப்போ ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்கல்ல, ஈசாக்கு ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைங்க. ஆபிரகாமுக பிள்ளைகள்லையும் கெத்துராளுக பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் படி கிடையாது, தேசம் கிடையாது. இஸ்மவேலுக்கு கிடையாது, ஈசாக்கு வருது. இப்போ ஈசாக்கு 2 பிள்ளை பிறக்கிறான். இதில் யார் இந்த வாக்குத்தத்துக்கு உரிமையானவர்கள் என்றால் ஏசா யாக்கோபு 2 பேரில் யாருக்கு என்றால் அது சொல்லாரு. அவங்க பிறக்கிறதுக்கு முன்பாகவே, இன்னும் சொல்ல போனால் அவர் நல்லது அல்லது கெட்டது செய்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு முன்பாகவே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவனுடைய திட்டத்தின்படி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். யார? யாக்கோபு. பிறந்து நல்லது கெட்டது கூட என்ன செய்யலை. ஆனால் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே, ஏன்னா ராஜ்யம் ஒரு ஆளுக்கு தான் போகணும், கிறிஸ்து ஒரு சந்ததி தான் வர முடியும். அந்த சந்ததி யாருக்கு போகுது? ஈசாவுக்கு போகாமல் யாக்கோபு மூலம் வரும் என்று சொல்கிறார். அதான் ஆங்கிலத்தில் இவ்வளமாக சொல்லுவாங்க, God has chosen for the plan of God is not based on doing good or bad work. தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில மனிதரை தெரிந்தெடுக்கும் போது அவனுடைய அனாதி தீர்மானத்தின் அடிப்படையில் இருக்கிறாரே தவிர மாற்றபடி அல்ல. அதனால்தான் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்வதன்படி, என்ன தெரிந்து கொள்ள, எதற்காக தெரிந்து கொண்டார்? யார் மூலமாக மேசியா பிறக்க வேண்டும், அதாவது இன்னொரு சொன்னால் தேவனுடைய திட்டத்திற்கான பணிக்காக. இந்த பலர் இதை மீட்போட போட்டு குழப்புவாங்க. அது உண்மையிலே சற்று கவனமாய் செய்ய வேண்டிய ஒன்று. இங்கே பவுல் மீட்பை குறித்து தான் பேசுகிறார். ஆனால் மீட்பின் திட்டமாகிய அந்த மெசியா வருகிற சந்ததி தேர்ந்தெடுக்கப்படுவதை பேசுகிறார். ஃபார் த பர்பஸ் ஆஃப் எ மினிஸ்ட்ரி ஆர் எ சர்வீஸ், தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கான பணி செய்வதற்கு யாரை தெரிந்திருக்கிறார்கள் என்று சொல்றார். நாட் மியர்லி சால்வேஷன். அதனால தான் சிலர் அந்த இடத்துல இருந்து குழம்புறது. ஆகவே தான் நம்ம அதில் தெளிவாக இருக்கணும்னா, காட் இஸ் சூசிங் எ ஜெனரேஷன் டு அக்கம்ப்ளிஷ் ஹிஸ் பிளான் இன் த வேர்ல்ட் த்ரூ தட் சோசன் பீப்புள். அந்த குறிப்பிட்ட சோசன் ஜெனரேஷன் மூலம் உலகத்துக்கான மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இது மீட்பு மட்டுமல்ல, மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை தெரிந்தெடுக்கிறார் என்பதை அது பேசு. அவனுடைய தீர்மானம் கிரியினாலே நிலையிருக்காமல் அழைக்கிறவராலே நிலையிருக்கும். அப்போ ஆண்டவருடைய அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், பணி செய்வதற்கான தெரிந்து கொள்ளுதல் மூலம்தான் யார் மூலம் அந்த மீட்பர் வருகிறார், யார் மூலம் அந்த தேவ திட்டம் செயல்படுத்தப்படுது என்பதை சொல்கிறதே தவிர வேறு வழியில் அல்ல. அதான் மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான். பாருங்க, ஊழியம் செய்வான், ரட்சிக்கப்படுகிறான் அல்ல. மூத்தவன் இளைவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடைய சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து, எதற்கு சிநேகித்தார்? இவன் மூலமாக தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாக்கோபை தேர்ந்தெடுக்கிறார். ஏசாவை அந்த திட்டத்திலிருந்து வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பிற்காலத்தில் ஏசாவும் அதற்கேற்றபடி தான் நடந்து கொண்டான். ஆனால் தேவனுக்கு முன்னறிந்தனால அதை அப்படி செய்தார். அதனால்தான் ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. எதற்காக? பிராமிஸ் அல்ல, வாக்குத்தத்தம், உலகத்தை மீட்கும் மீட்பர் ஏசாவில் வரமாட்டார். அதைத்தான் அங்கே சொல்லப்படுது. மீட்பு அல்ல, மீட்பர் அந்த சம்பந்தத்தில் வரமாட்டார். ஆகவே மீட்பையும் மீட்பரை மட்டும் குழப்பிடக்கூடாது. மீட்பு மீட்பர் மூலம் வரும்.
அந்த மீட்பர் யார் மூலம் வருகிறார் என்பதுதான் பேசுகிறார். அது மூலம் இன்னொன்றையும் பேசிக்கொண்டே வருகிறார். ஒரு சிலர் இந்த தேவத்திட்ட பணியிலிருந்து விடுவிக்கப்படுவது போல இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலரும் பலர் இந்த மீட்பின் திட்டத்துக்கு வெளியே போகிறார்கள். அதனால தான் அவர் ஆரம்பத்தில் சொன்னார், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் இஸ்ரவேலர் அல்ல. அப்படின்னா இந்த தேவ திட்டத்துக்குள்ள நீங்க இல்லை. எதனால இல்லை? அது கடைசியில் சொல்லுவார். அதெல்லாம் நமக்கு தெரிந்தது. ஆகவே இந்த இடத்துல அவர் அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் தோற்கவில்லை. குறிப்பிட்ட ஆளை தெரிந்தெடுத்தபடியினால், அதுபோல இங்கே புறையினத்தவரை சபைக்குள் கொண்டு வந்து இஸ்ரவேலர் சிலர் அதை சபையிலே வராமல் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு. அப்படின்னாலே தேவனுடைய வாக்கு தத்துவம் தோற்கல்ல. தேவனுடைய திட்டம் ஒரு வழியிலே போய்கொண்டே இருக்கிறது. அதில் சிலர் வெளியே போய்கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு அவர்களுடைய தவறுகளும் காரணம் உண்டு. ஆனால் அதே தேவன் முன்னறிந்து வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அடுத்ததாக இப்படி சொன்ன உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ தேவன் அநீதி செய்கிறாரா? ஏன்னா ஒரு சிலரை வெளியில அனுப்புறனால, வெளியில் என்றால் தேவனுடைய திட்டத்தை வாக்கு தத்தத்தை உலகத்துக்கு நிறைவேற்றுகிற அந்த பணியில சேர்க்காம வெளியில் நிறுத்துறதுனால. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? ஏன்னா அடுத்த கேள்வி ஆட்டோமேட்டிக் இதுகிட்ட வரும். தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? அப்ப சிலரை இப்போ ஏசாவை அந்த திட்டத்தில் ஒதுக்கிட்டு யாக்கோபை கொண்டு வந்தனால தேவன் அநீதிபரன்னு சொல்லலாமா? அல்லது ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கை தெரிந்தெடுத்து விட்டு அது அந்த பணிக்காக, மீட்பர் வரும் பணிக்காக இஸ்மவேலை வெளியேற்றியபடியினாலே தேவன் அநீதிபர் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த 15 முதல் 29 வசனங்களிலே ஏன் தேவனை குறை சொல்லக்கூடாது, அதாவது இந்த மீட்பின் திட்டத்துக்காக ஒரு சிலரை அவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறபடினாலே தேவன் அநீதிபரர் என்று சொல்லக்கூடாது என்று 3 வகையான வாதங்களை வைக்கின்றார். ஒன்று, 15 முதல் 18 வசனங்களிலே அது தேவனுடைய சுய சித்தம், உனக்கு விருப்பத்தின்படி அல்ல. யாரை தெரிந்தெடுத்து அந்த பணியை செய்ய வேண்டும், ஏசாவை தெரிந்தெடுத்து செய்ய வேண்டுமா, யாக்கோபை தெரிந்தெடுத்து செய்ய வேண்டுமா என்று தீர்மானிப்பது அவர் தேவனுடைய சுய சித்தம், உனக்கு விருப்பப்படி அல்ல. 19 முதல் 24 வசனங்களிலே மனிதன் தேவன் அல்ல, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க நீ யார்? ஆகவே அது தேவன் செய்கிற காரியம். ஆகவே உனக்கு விருப்பத்தின்படி அவர் செய்ய வேண்டிய தேவை. 25 முதல் 29 தேவனின் அனைவருக்குமான திட்டம் இல்ல. ஸோ அனைவருக்குமான திட்டம்னா யூதருக்கும் புறையினத்தவருக்கும் சேர்த்த திட்டம். அப்படி ஃபார் த ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் கம் இன் டு த கிங்டம், யூனிவர்சல் சால்வேஷன் அப்படி இல்லை. யூனிவர்சலி சால்வேஷன் இஸ் பாசிபிள், பட் those who believe Jesus Christ, அதில் யூதருக்கும் புறையினத்தருமாகி அனைவருக்குமாறு, அப்படி 2 பேரும் சேர்ந்த திட்டம். அப்படி சரி, இனி படிப்போம். அப்ப சொல்லக்கூடாது. எப்படி? தேவன் ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்கை தெரிந்தெடுத்து இஸ்மவேலை வெளியேற்றினார். அது ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோவை தெரிந்தெடுத்து ஏசாவை வெளியேற்றினார். ஆகவே தேவன் அநீதிபர் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் 15 வசனம், அவர் மோசேயை நோக்கி, மோசையை பார்த்து என்ன சொல்லாரு? எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். அது எனக்கு உரிமை மோசைகிட்ட சொல்லார். ஏன்னா மோசே விரும்பியபடி அல்ல, தேவ திட்டப்படி தேவன் தன்னை மோசைக்கு வெளிப்படுத்தினார். அப்படிதானே? மோசே விரும்பியபடி இல்லை. அதை இப்படி சொல்லணும். மோசே விரும்பிய போது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் விடுதலை கொடுக்கல இல்லையா? ஒரு யூதனும் ஒரு எகிப்தியனும் தங்களுக்குள்ளாய் சண்டை செய்த போது
அவர்களை மோசே என்ன செய்தான்? அவன் இஸ்ரேல் மக்களை மீட்பதற்கு ஒரு திட்டம் வச்சிருந்தான் அவனுக்கு மனசுக்குள்ள. அப்பா ஆண்டவர் அவனை மீட்க, இஸ்ரேலை மீட்க பயன்படுத்தலை. அவன் சூழலின் மூலம் வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். அங்கே 40 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு தேவன் ஒரு திட்டத்தின்படி, தேவன் விரும்பிய நேரத்தில், தேவ திட்டம் நிறைவேற நேரத்தில் அவனை பயன்படுத்துகிறான். அப்போது எப்போ என்ன என்பதெல்லாம் நான் தான் தீர்மானிப்பேன், நீ அல்ல. ஆகவே எவன் மேல் எப்போது உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவனில் உருக்கமாக இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறானோன்னு அல்ல, இல்லை நீ விரும்புன ஒன்னால் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. மறைமுகமாக மோசே ஓடினதை சொல்ல, இறங்குகிற தேவனாலே. நான் இஸ்ரேல் மக்கள் அந்த யாத்திராமத்தை படித்து பாருங்க, அவர்களுடைய முறையிடுதலும் கூக்குரலும் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. தேவன் இறக்கப்படுறார். அப்பதான் மோசே வர சொல்றார். ஆகவே ஒன்னால் அல்ல, ஓடுகிற ஒன்னால் அல்ல, உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, தேவன் தான் அதை செய்கிறது. மறைமுகமாக அன்றைக்கு கேள்வி கேட்ட இவர்கள் என்னன்னா, யாரை மீட்பது, யாரை மீட்கக்கூடாது, யாரை மீட்பின் படிக்க பயன்படுத்துவது என்பது உனக்கு திட்டம் இல்லை. யாரை சபையிலே சேர்ப்பது, யாரை சேர்க்கக்கூடாது என்று நீ அவருக்கு ஆலோசனை சொல்லாண்டாம். ஏன்னா இவங்க நினைச்சாங்க சபை என்கிறது எங்களுக்கு மட்டும்தான், ராஜ்யம் எங்களுக்கு மட்டும்தான். அப்படி உனக்கு விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக, என்னுடைய நாம பூமியில் எங்கும் பிரஸ்தாபடியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்வோன் மோசேட்டே ஒன்று சொன்னார், பார்வோன்டா என்ன சொன்னார்? பார்வோன்டா என்ன சொன்னார்? பார்வோன் அழியும் போது அன்றிருந்த உலகம் பார்த்து வியந்தது, திகைத்தது. ஏன்னா அன்னைக்கு இருந்த வல்லரசு, அரசியல் வல்லரசு, உலக வல்லரசு எகிப்து. இன்றைக்கு உலக வல்லரசாக அமெரிக்கா கருதப்படுகிறது, ரஷ்யாவும் கருதப்பட்டது, இன்னும் பிற சில நாடுகள் வல்லரசுகளாக பொதுவாக கருதப்படுகிறது. உச்சபட்சமாக இன்றைய நிலையிலே அமெரிக்கா இருக்கிறது. அதுபோல அன்றைக்கு எகிப்து வல்லரசாக இருந்தது. அந்த வல்லரசு செங்கடலே மூழ்கி அழியும் போது உலகம் பார்த்து வியந்தது. மோசையோடு இருந்த தேவன் தேவன் என்று அவர்கள் உணர்வாங்க. அப்போ பார்வோன் விழுவதன் மூலம், பார்வோன் நல்ல உலகத்தின் ஆட்சியாளர், உலகத்தை ஆளுகிற இன்னொரு என்பதை உலகம் கண்டு கொண்டது. அதனை எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர் பல இடங்களிலே அடிக்கடி சொல்வார், இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற அந்த சூழலை எழுதும்போது, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆகவே பார்வோனுடைய வீழ்ச்சி மூலம் பார்வோனும் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்தது. ஆனால் அதை அவன் என்ஜாய் பண்ணி அழிஞ்சு போனான்னு கூட சொல்லலாம். 10 வாதைகளே அவன் அறிஞ்சிட்டான். இஸ்ரேல் மக்களும் மெய்யான தேவனை சரியாக அறிய வேண்டிய சூழல் உண்டானது. அதனால்தான் ஒருத்தனை நிலைநிறுத்தி, ஆக்சுவலாக அந்த இடத்துல நிலைநிறுத்தினது என்னது? இறுதியில் அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். ஆனால் 10 வாதையை சந்திக்கிறவரை அவன் நிலைநிறுத்தப்பட்டான் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆதலால் எவன் மேல் இரக்கமாக இருக்க சுத்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்போ மோசே மேல இரக்கமாக இருந்து அவனை வனாந்தரத்தில் கொண்டு வந்தார். பார்வோன் மீது பார்வோனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவனை மேலும் கடினத்துக்குள்ளாய் சூழலுக்குள்ளாய் வழிநடத்தி சென்று அவனை அரண்மனையிலிருந்து செங்கடலை கொண்டு அழிக்கிறார். அது யாரை அழிப்பது, யாருக்கு மீட்பின் பணியை கொடுப்பது என்பது தேவனுடைய திட்டம். அதுபோல சபையில் புறையினத்தவரை கொண்டு வருவது தேவனுடைய திட்டம். புறையினத்தவர் மீது தேவன் இரக்கமாயிருக்கிறார். அதை கேள்வி கேட்க யூதனாகி நீ யார் கேட்கிறார். அடுத்ததாக 18 வசனம், இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? இந்த இடத்துல அந்த மனிதன் தேவன் அல்ல என்கிற வாதத்துக்கு நிறைய செல்கிறார். 19 24 முடிய அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? நீ மனுஷன், அவர் தேவன், ஆகவே எதிர்த்து நிற்க முடியாது.
என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தற்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்ன ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? God is sovereign. யாரை எதற்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற உரிமை அவருக்கு இல்லை. அதுக்கு குயவனை ஒப்பிடுகிறார். குயவன் ஒரே களிமண்ணை எடுத்து அருமையான பானை செய்து அல்ல ஒரு பொருளை செய்து கலைநயமாக வைத்து அரண்மனையிலே கொண்டு வைக்க முடியும். அதே பானையிலே மரித்தவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்கிற சாதாரண சட்டியும் செய்ய முடியும். அது தேவன் தான் தீர்மானிக்கிறார். எப்படி குயவன் களிமண்ணில் எதை செய்வனும் தீர்மானிக்கின்றாரோ அதுபோல தேவன் தீர்மானிப்பார். இங்கு என்ன தீர்மானம்? சபைக்குள்ளாக புறையினத்தவரை கொண்டு வருவதை குறித்து நீ தீர்மானிக்க வேண்டாம், யூதனாகிய நீ தீர்மானிக்க வேண்டாம், அது தேவன் தீர்மானிப்பார். சபை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும், சபையில் யார் வருவது யார் வரக்கூடாது, அல்லது யாரை தேவனுடைய பணிக்கு பயன்படுத்துவது என்பதை தீர்மானிப்பது நீ யாரு? நீ அல்ல. அதுபோல ஒரு மிதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கருவீனமான காரியம் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்தாரானால் உனக்கு என்ன? என்னன்னா, யூதர்களுடைய பார்வையில் பல வேளைகளில் புற இனத்தவரை பார்த்து இவர்கள் கோபாக்கினின் பிள்ளைகள், இவர்களெல்லாம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு எண்ணம், இழிவான எண்ணம் இருந்தது. அதாவது அந்த நீ அவர்களை இழிவாக அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவர்கள் கோபாக்கினின் பாத்திரங்கள் என்று சொன்னாய் அல்லவா? அவர்கள் மேல் தேவன் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாக இருந்து அவர்களுக்கு மீட்பை கொடுத்து அவர்களே சபையிலே கொண்டு வந்தால் உனக்கு என்ன? மீண்டும் ஒரு யூதன் எல்லாம் கேட்டுட்டு இருப்பானா? அதனால் தெளிவான வாதங்கள். அதனால்தான் இன்றைக்கு யூதர்கள் பவுலுக்கு மேலே வெறுப்பாக தான் இருக்கிறாங்க. பவுல் தப்பாக பேசிட்டானெல்லாம் வாதிக்கிறவர்கள் உண்டு. ஏன்னா அவனுடைய வாதத்துக்கு பதில் கொடுக்க முடியலை. சரி, அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, இப்போ நேரடியாக பாயிண்ட்டுக்கு வரார். அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, அங்கே சொன்னார்ல இஸ்ரவேல் எல்லோரும் இஸ்ரவேல் அல்லவன்னு சொன்ன மாதிரி யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே பவுல் வார்த்தை பாருங்க, அவர்களை அழைத்தார்னு சொல்லாமல் தன்னையும் அந்த புறையினத்தோடு சேர்த்து அழைச்சார். ஏன்னா இங்கே தன்னை சபையாக கருதுகிறார். சபையிலே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, நம்மை அழைத்தாரே, ஒன்று சேர்க்க பார்க்கிறார், அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்களல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவர்களை சிநேகிக்கப்பட்ட என்றும் சொல்லி அழைப்பேன். பழைய ஏற்பாடில் இருக்கிற சில தீர்க்க தரிசனங்களை காட்டி என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொன்னவர்களை என்னுடைய ஜனங்களாக நான் அறிவிப்பேன்னு சொல்றார். இது யூதர்கள் சரியா புரியல. அது புற இனத்தவர்கள் சபையிலே வருவார்கள் என்பதை அவர்கள் அறியவில்லை. நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவளுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று யோசியாவின் தீர்க்கதரிசியில் சொல்லி இருக்கிறது. ஏன்னா யூதர்களுக்கு எதையுமே தங்களுடைய வரலாற்று புஸ்தகங்கள் இருந்து தங்களுடைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்து மோசடியுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து சொன்னாதான் நம்புவாங்க. ஆகவே தெளிவாக இப்போ இது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தவர் அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் அழகாக சொல்லிட்டு இப்போ அவங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்திலிருந்து தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். இப்படியெல்லாம் சொல்லி இருக்குது அல்லவா? இது சபையோடு நீங்கள் ஏன் பொருத்தி பார்க்கக்கூடாது? அப்போ தேவனுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, புறஜாதத்திலிருந்தும் கோபாக்கினின் பிள்ளைகளிலிருந்து நீங்கள் கருதுகிறவர்ந்து கூட அவர் தனக்கென்று தன்னுடைய பணிக்கென்று
ஒரு கூட்ட மக்களை சபையின் மூலம் தெரிந்தெடுக்கிறார். சபை தேவனுடைய பணிக்காக இப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அல்லாமலும் 27 வசனம், இஸ்ரவேல் புத்தருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தில் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். இப்போ இண்டிவிஜுவல் சால்வேஷனுக்குள்ள வாரார், தேசத்தை மட்டும் இல்லை. இஸ்ரவேலரில் கொஞ்சம் மீதியானவர்கள் தான் அது ரட்சிக்கப்படுவார்கள். அது என்ன பார்வையில் பார்க்கணும்னா, நீங்கள் பிரேயர் பாடம் படிக்கும்போது பல வேளைகளில் இஸ்ரேல் தேசம் சிறைபிடிக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது, நியாயத்தீர்ப்புக்குள்ளாக சென்றது, அல்ல விக்கிரக ஆராதனைக்குள்ளாக சென்ற காலத்தில் ஒரு கூட்டம் தேவனுக்காக இருந்தார்கள். உடனே எலியா சொல்லுவாங்கல்ல, நான் மாத்திரம் உமக்காக இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்டு சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். இதுதான் மீதியாக இருப்பவர்கள். எல்லா காலத்திலும் ஒரு கூட்ட ஜனங்கள் மெய்யாக இஸ்ரவேலிலே தேவனுக்காக இருப்பார்கள். அதுபோல இப்போ ஒரு கூட்டம் தேவனுக்காக இருக்கிறது. இந்த ஒரு கூட்டம் யாரு? இஸ்ரவேலில் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை மீட்பராக, இரட்சகராக, ராஜாதி ராஜாவாக, மேசியாவாக யார் யார் நம்புகிறார்களோ அவர்கள் இந்த மீதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் போது தான் இந்த உலகத்தின் முடிப்பு வரும். அது என்னன்னா, யூதரிடம் ஒரு பார்வை இருந்தது, உலகத்தின் முடிவில் ஒரு பெரிய ஒரு மீட்பு இருக்கும். அதை தான் அவர் இந்த சபையிலே புறையினத்தோர் வந்து சேர்கிறது அந்த மீட்புக்கு ஒரு அடையாளம் என்கிற ரீதியில் ஒரு வாதத்தை வைக்கிறார். அது யூதர்களுக்கு புரியும் அவர் என்ன வைக்கிறார். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால், இந்த மீதியானவர்கள் சொன்ன எல்லா காலத்தையும் மீட்கப்படுகிறார், நாம் சோதமை போலாகிய குமாராவுக்கு ஒப்பிருப்போம். ஏன்னா சோதம் குமாராவில் ஒன்று கூட மிச்சப்படலை. சோதம் குமாரா அழிஞ்ச போது அந்த பட்டணத்தை யாரும் மீட்கப்படலை. அங்கே நீதிமானாக இருந்த லோத்து மட்டும் மீட்கப்பட்டான். அவனுடைய 2 பிள்ளைகளும், மனைவி கூட புத்துணால் ஆகிப்போனான். நாம் அந்த நிலையை அடைஞ்சிருப்போம். கிருபையாய் இஸ்ரவேலில் ஒரு மீதியை வைத்திருக்கிறார். அது அவர்கள் மூலம் தேசமும் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி இருக்க 30 வசனம் நம்ம இங்கே பார்த்தால இந்த 30 வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மீட்பை எப்படி புறஜாதிகளுக்கு வருகிற அந்த விசுவாச பிரமாணத்தை பேசுகிறார். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? இந்த வாதங்கள் எல்லாம் அழகாக கொண்டு வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். ஏன்னா இவங்க நினைச்சாங்க, ஆபிரகாம் புத்திரராக இருக்கிறனால நாங்கள் நீதி ராஜ்யத்தை அடைவோம், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறனால ராஜ்யத்தை அடைவோம்னு ஒரு கற்பனை உலகம் வாழ்ந்தாங்கல்ல. சொல்ல அப்படி அல்ல. நீதியை தேடாது, அதாவது இந்த இடத்துல நீதியை தேடாது என்றால் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதியை தேடாது, அப்படி புரியணும். நியாயப்பிரமாணத்தின் மூலம் நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அவர்களுக்கு நீதி கொடுக்கப்பட்டது. அவங்க நீதியை தேடலை. எதில்? மோசேடைய நியாயப்பிரமாணத்தில் தேடலை. அது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது, கடைபிடிக்கவும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நீதி கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தினால் ஆகும் நீதி. அப்போ அந்த நீதி எப்படி பெற்றாங்க? விசுவாசத்தினால். எவ்வளோ அருமையான வாதம். நியாயப்பிரமாணத்தை தேடின எப்படி தேடினாங்க? கிரியையினால் தேடினாங்க. அதுவும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா பரிசைகள் எல்லாம் சடங்களை செய்தாங்க. அது உள்ளார்ந்த விசுவாசம் இல்லை. என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை தேடின, அதாவது கிரியைகளினால் தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. ஏன்னா அவங்க சடங்காச்சாரங்களை மூழ்கி போயிருந்தாங்களே தவிர அதுக்கான உள்ளான விசுவாசத்தை. ஆகவே அவங்க எப்படி போறாங்க? நீதி பிரமாணத்தை அடையலை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல், அதை பதில் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சொல்றார், அந்த விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. நியாயப்பிரமாணத்துக்குள்ள விருத்த சேதனை செய்தாங்க, ஓய்வு நாளுக்கு போனாங்க, பலிகளை செலுத்தினாங்க, எல்லாம் சடங்காச்சாரம் செய்தாங்க. உள்ள விசுவாசம் இல்லை. இன்றைக்கும் பலரை நீங்கள் பார்க்க முடியும், எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்வாங்க. சிலர் சர்ச்சில் போய் முழங்கால போட்டு பக்தியை காட்டுவாங்க. கொஞ்சம் கழிஞ்சு இன்னொரு புறமத ஆலயத்தில் போய் ஏதாவது அவங்க செய்வாங்க. ஆனால் மீட்படைய முடியாது.
இதைத்தான் யூதர்களும் செய்தான். என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடர்னார்கள். இடறுதலுக்கான கல் அது கிறிஸ்து. சீவன்லே ஒரு கல்லை வைக்கிறேன் என்று ஏசாயா மூலம் சொன்னார்லா, அந்த கல்லில் இடரக்கூடாது, அந்த கல்லுக்கு மேலே கட்டி போயிருக்கணும். ஆனால் அந்த கல்லில் இடறினார்கள். எப்படி லாவ சட்டத்தை அனுசரிக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை சோதிக்கிறதான அந்த ஜீவனுள்ள கல்லில் இடறினான். இதோ இடதற்கான கல்லையும், இடதற்கான கல்லை அது இயேசு கிறிஸ்து, கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சியோனில் வைக்கிறேன் அவரிடத்தில். அப்போ அந்த கல் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. அதான் அவரிடத்தில். அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாய். அப்போ நீங்கள் யூதர்களாகி நீங்கள் புரிய வேண்டியது, நீங்கள் ஆபிரகாம் சந்ததியா, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேனே, எனக்கு ராஜ்யம் இல்லையா என்று கேட்காத. நீங்கள் இந்த இடத்துல இடறீங்க. எந்த இடத்துல? கிறிஸ்து மீட்பருங்கிறதுல இடறீங்க. கிறிஸ்து மூலம் கிடைக்கிற விசுவாசத்தினால் உண்டாக நீதி இடறீங்க. ஆனால் புறஜாதிகள் அந்த இடத்துல இடறல. ஆகவே நீங்கள் இடர்ன இடத்திலே அவர்கள் தங்களை கட்டி அமைத்தார்கள். அவர்கள் சபையிலே வந்தார்கள். அது தேவனுடைய திட்டம். அது தேவனுக்கு மட்டுமே உரிய. அதே அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சர்வ வல்லமையின்படி அவர் அனைவரையும் கிறிஸ்துவின் மூலம் சபையில் கொண்டு வருகிறார். இதை நீ கேள்வி கேட்காது, ஏற்றுக்கொள். ஈவனமாக 9ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேலுடைய கடந்த காலத்தையும் அந்த வரலாற்றின் மூலமாக ஒரு கிறிஸ்தவ மதிப்பீட்டையும் அவர் வைத்து கிறிஸ்து இயேசுக்குள்ளான மீட்பை யூதருக்கும் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற புற இனத்திற்கு கொடுக்கிறார் என்று யூதர்களுக்கு ஒரு பாடத்தை எடுத்து முடிக்கிறார்.